ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 7 இயர்ஸ் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட ஷேர் மார்க்கெட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமா நான் என்னென்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த ஸ்டாக்கை நான் எப்படி பிக் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கலாம். இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ஐஆர்டிஏ, பிஇபிஎல் அண்ட் ஆர்விஎன்எல் இந்த 3 ஸ்டாக்கோட சார்ட் அனலைஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தாரு. 2 டேஸில் 30% நியர்பை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும், அந்த ஸ்டாக்ல நான் எப்படி சார்ட் அனலைஸ் பண்ணுங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்துக்கலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 25,070க்கு மேலே ஒரு 2 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு. அந்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்குது. ஸோ 25,150 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருந்து பார்க்குறப்ப ஒரு 1050-80 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் இதே 1000 பாயிண்ட்ஸ் மேலே வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000லேருந்து 26,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம நிஃப்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஸ்டாக் அளவுக்கு வேகமாக போகாது. நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கிறதால நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேஸ்ல நமக்கு பாசிட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தா நீங்க கால் ஆப்ஷன் பக்கம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல சான்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக்கோட பேரு ஐஆர்டிஏ. ஸோ அந்த ஸ்டாக் பாருங்க, நல்ல ஒரு ஃபால்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்குது. ஸோ நல்ல வால்யூமோட சேர்த்து இந்த பிரேக் அவுட் கிடைச்சிருக்குது. கீழே பாருங்க, இந்த இடத்துல ஒரு நல்ல வால்யூம் கிடைச்சிருக்குது. ஸோ சேம் டேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேப் அப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்குது. ஸோ இதில் குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட பிரேக் அவுட்டை பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் இது பிரேக் அவுட் இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் இன்னும் நல்ல மேலே போல ஹை போல. ஸோ இந்த பிரேக் அவுட் ரேஞ்சுக்கு கீழேயும் இன்னும் ஸ்டாக் ட்ரேட் ஆகல, 246 கீழேயும் ட்ரேட் ஆகல. ஸோ அதனால இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் தான். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 270 நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ 272 கன்சிடர் பண்ணலாம். ஸோ செகண்ட் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு 290 நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா 300 நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில இருந்து ஃபுல்லா பாக்குறப்ப சப்போர்ட் ரேஞ்சில இருந்து ஃபுல்லா டாப் வரைக்கும் பாக்குறப்ப 27%. இந்த 27% நம்ம இந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணி பாக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 309. சொல்ல போனா பாருங்க, எக்ஸாக்டா இது அதோட ப்ரீவியஸ் ஷேடோ ஹை இருக்கு பாருங்க, அங்க நிக்குது. ஸோ 310 தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸாக்ட் ஃபைனல் டார்கெட். ஸோ ஒரு 4 டார்கெட் இதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் ரேஞ்சில இருந்து பார்த்தா கூட இது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7%. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 13%. ஸோ தேர்ட் டார்கெட் 17. ஸோ ஃபைனல் டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இது இந்த 20% வரைக்கும் தான் இந்த டார்கெட் போகுங்களா, அதுக்கு மேல இந்த ஸ்டாக் கீழே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை லைட்டா கீழே கப் அண்ட் ஹேண்டில் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் மட்டும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா இதுல இருந்து மறுபடியும் இதே கப் ஷேப் பாத்தீங்க அப்படின்னா 27% பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே 27-30% பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து மேப் போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஆர்டிஏ பாத்தீங்க அப்படின்னா நான் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கு. ஸோ நீங்களும் இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா இது கரெக்டான ஒரு பிக்கிங் டைம். ஸோ இப்போ பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் ஜேர்னி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக்கோட பேரு ஆர்விஎன்எல். ஸோ ஆர்விஎன்எல் சேம் இதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ஃபால்ல அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல பிரேக் அவுட் தென் பாத்தீங்க அப்படின்னா நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. பாருங்க, இதோட சப்போர்ட் ரேஞ்ச் எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா அது கிடைச்ச நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அந்த கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா இங்க கிடைக்கல. அது நல்ல வால்யூமோட கிடைச்சிருந்ததுனால நம்ம நம்பி இது பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், அதை பொசிஷன் எடுக்கலாம். இதுல அந்த வால்யூம் கிடைக்கல. ஆனா ஃபார்ம் இருக்க கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில். ஸோ இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குமே நம்ம
கன்சிடர் பண்ணலாம். ஆர்பிஎன்எலுமே நான் வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் பார்க்கலாம். டார்கெட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேஞ்ச் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 24% இருக்குது. இதோட பிரேக் அவுட் ரேஞ்சில இருந்து இதோட டார்கெட் பார்க்கலாம். 24% வந்து இங்க இருந்து வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 710 வருது டார்கெட். ஸோ 710ல வந்துட்டு நம்மளோட இந்த டார்கெட் வந்து வச்சுக்கலாம். அதாவது இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் பொட்டன்ஷியல் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 710. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நான் ஒரு விஷயம் காமனாக எல்லாருக்கும் எப்போதுமே சொல்றது, ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ட்ராடேவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் காமனாக சொல்ற விஷயம், ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வில்ற கத்தியை பிடிக்கிறதுக்கும் போகக்கூடாது. ஃபைனல் டிப் வரைக்கும் நம்மளோட டார்கெட் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே முட்டாள்தனம். ஸோ இங்கே வந்து என்னோட சஜஷன்ஸ் நான் எங்கே சொல்லுவேன் அப்படின்னா, சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ட் லெவல் 700ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம்ல நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தா, இல்ல நான் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றேன். நீங்களும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷன் டைம். ஸோ பொசிஷன் மட்டும் இப்போ நீங்க எடுத்துக்கங்க. லாங் டேர்முக்கு அந்த ஸ்டாக் அப்படி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 6%, செகண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11%, ஸோ தேர்ட் டார்கெட் 700 வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸோ 20%. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிக்கிங் டைம். நீங்க யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றதா இருந்தாலுமே இது ஒரு கரெக்டான டைம். ஸோ தேர்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக்கு பிஇபிஎல். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடையாது. இதில் டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். டபிள்யூ பேட்டர்ன் சொல்றதும் டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்றதும் தான். அதாவது ரெண்டு பாட்டம் டச் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் வந்து டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூ ஷேப்ல இருக்கும். அதனால இதை வந்துட்டு டபிள்யூ பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலி இந்த பேட்டர்ன் வந்து இந்த அளவுக்கு எக்ஸாக்டா அமையாது. கொஞ்சம் சாய்வாவோ, கொஞ்சம் கோணலாவோ, இல்ல வந்து ஒரு யூ ஷேப் மாதிரியோ தான் அமையும். ஆனா எக்ஸாக்டா இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன் ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குது. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒன்ஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா மேல போகாம அப்படியே கீழே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு கீழே வந்திருக்குது. இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் வந்துட்டு ஒரு 158ல இல்ல சம்திங் வந்துட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 160. இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ரேட் ஆகி வந்துருச்சு. இந்த ரேஞ்சில் இங்க வரைக்கும் ட்ரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பிக் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பரான கரெக்டான டைம் தான். ஸோ இங்கேயே வந்து இந்த பிக்கிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18%. ஸோ பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து இதோட டார்கெட் வந்து பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்க்கலாம். 18% பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 187 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டார்கெட் இருக்குது. ஸோ 187ங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு 185 எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம வந்துட்டு ஹையஸ்ட் டார்கெட்டையும் பிடிக்கிறதுக்காக ஓடிடக்கூடாது. ஸோ லோயஸ்ட் டார்கெட்டுக்கும் வந்துடக்கூடாது. கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்ல வந்துட்டு 170 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.8 ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் இந்த பிளேஸ் இருக்குது. செகண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்துட்டு 14.5%. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுறப்ப நல்ல வால்யூம் வந்து ரைஸ் ஆயிருக்குது. அதுவும் கிரீன் வால்யூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்குது. ஸோ இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஸ்டாக்கு நான் அதை இப்போ காட்டுறேன். ஸோ நான் அதை எப்படி அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் நான் ஆஃப் பண்ணல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல ரொம்ப நாளா நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டாக். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா எல்எக்ஸி. இது வந்து நல்ல ஒரு ஃபால்ல இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டாக் தான். தென் இப்போ வரைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே அந்த ஸ்டாக் வந்து கீழே வரல. தென் வந்து இந்த இடத்துல ஒரு டோஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 டோஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரேடிங் டேல தான் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஒரு 7040ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணாங்க. 7040ல பை பண்ண அந்த ஸ்டாக்கு நான் கொடுத்திருந்த டார்கெட் என்ன அப்படின்னா ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7400 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்திருந்தேன். ஸோ செகண்ட் டார்கெட் இப்போ கரண்ட் ட்ரேடிங் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7900 கொடுத்திருந்தேன். ஏன்னா வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு. ஸோ அதனால இதை டார்கெட்டா கொடுத்திருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
7,900 அடுத்த ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பெருசாக ரெசிஸ்டண்டாக நான் கன்சிடர் பண்ணல. இந்த 812 இருக்கு இல்லையா, இதை நான் பெருசாக ரெசிஸ்டண்டாக கன்சிடர் பண்ணல. நெக்ஸ்ட் நான் டைரக்டாக கொடுத்துருந்த டார்கெட் வந்துட்டு 8,800. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருந்த டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை, இந்த இடத்துல இருந்து வந்து ஃபால் ஆச்சோ அந்த லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துருந்தேன் எக்ஸாக்டா. ஸோ 9,100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 9,100 டார்கெட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ இந்த 9,100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது பக்கத்தில் போச்சு. ஆனால் அது நான் டிக் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண சொல்ல. இந்த டேட்லேயே வந்துட்டு செகண்ட் டேலேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதால ஷார்ட் டைமுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், அதனால நீங்க சோல்ட் அவுட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 28% ப்ராஃபிட்க்கு அப்புறம் ஒரு 8% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் ஆச்சு அடுத்த நாளே. ஏன்னா அது கண்டிப்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு அக்குமுலேஷன் நடக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வித்தின் 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25% வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம வழியில் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் அனலிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஷேர் மார்க்கெட் ஜேர்னியில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.